உதகையில் கோடை சீசன் துவங்கிய நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை உத்தரவு. அத்தியாவசிய வாகனங்கள் தவிர கனரக வாகனங்கள் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை உதகை நகருக்குள் வரை அனுமதி இல்லை. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து வாகனங்களும் குன்னூர் வழியாக உதகைக்கும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து வாகனங்களும் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு வழி பாதையாக செல்ல உத்தரவு. இயற்கை எழில் கொஞ்சம் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் காலமாகும். இந்த 2 மாதங்களில் மட்டும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவது வழக்கம். இதனிடையே இந்த ஆண்டு சுட்டெரிக்கும் வெப்பம் காரணமாக குழு காலநிலையை அனுபவிக்க நாள்தோறும் 1000 கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்பொழுது வர துவங்கியுள்ளனர். 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை உதகையில் கோடை சீசன் துவங்கியதால் நாள்தோறும் 1000 கணக்கான சுற்றுலா பயணிகள் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் உதகைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் உதகையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நீலகிரி மாவட்ட காவல்துறையின் சார்பில் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளனர். உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கு தடையின்றி அனைத்து சுற்றுலா தலங்களையும் பார்த்து ரசிக்க இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி கோவை மற்றும் சமவெளி பகுதிகளிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து வாகனங்களும் குன்னூர் வழியாக வர வேண்டும் எனவும், உதகையிலிருந்து கோவை, ஈரோடு உட்பட சமவெளி பகுதிகளுக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் கோத்தகிரி மலைப்பாதை வழியாக எதிர்வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு வழி பாதையாக இயக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பெட்ரோல், பால், சமையல் எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரி போன்ற கனரக வாகனங்களை தவிர மற்ற அனைத்து லாரிகளும் கனரக வாகனங்களும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை உதகை நகருக்குள் வருவதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து கூடலூர் வழியாக உதகைக்கு வரும் அரசு பேருந்துகளை தவிர அனைத்து வாகனங்களும் உதகை அருகே உள்ள HPF பகுதியில் நிறுத்தி மாவட்ட நிர்வாகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சுற்றுலா சுற்று அரசு பேருந்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகை நகரில் உள்ள கடை உரிமையாளர்கள் மற்றும் கடையில் வேலை செய்யும் பணியாளர்கள் 4 சக்கர வாகனங்களை உதகை நகருக்குள் பார்க்கிங் செய்யக்கூடாது எனவும், உதகை நகரில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பணியாளர்கள் 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று காவல்துறையின் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.